வணக்கம். இன்னைக்கு ரெக்ஸ் கிச்சன்ல டேஸ்டியான பெசரட்டு செய்ய போகிறோம். இந்த பெசரட்டை நம்ம இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக செய்கிறதுக்காக இது கூட குதிரைவாலி அரிசியை நமக்கு யூஸ் பண்ணி நம்ம செய்ய போகிறோம். அதுக்காக 1/4 கப் அளவுக்கு குதிரைவாலியை ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊற வச்ச குதிரைவாலி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட 2 கப் அளவுக்கு முளைக்கட்டின பச்சைப்பயிரை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் 2லேருந்து 3 கப் அளவுக்கு நம்ம சேர்த்துட்டு இது கூட சேர்த்து அரைக்கிறதுக்காக உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய், சின்ன பீஸ் இஞ்சி துண்டு, கொஞ்சம் கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் ஜீரகம், இது எல்லாத்தையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவலையும் இதில் நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த தேங்காய் சேர்க்குறப்ப அதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். எந்த அளவுக்கு உங்களுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பை சேர்த்துட்டு கொஞ்சமாக 1/4 கப்புக்கும் கம்மியாக எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மாவு நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம தோசையாக ஊற்றி எடுத்துருவோம். இதை நீங்கள் புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம உடனே அரைச்சி உடனே நம்ம ஊற்றிடலாம். இந்த மாவு கூட நீங்கள் கேரட்டு, வெங்காயம் எல்லாமே சேர்த்து நம்ம செய்யலாம். இல்லை நார்மல் தோசையாகவும் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ இது கூட வச்சு சாப்பிட்றதுக்காக உளுந்து சட்னி நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக 1 டீஸ்பூன் எண்ணெயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துக்கிறேன். இந்த கருப்பு உளுந்து நல்ல ஒரு ஃப்ளேவரையும் டேஸ்ட்டையும் கொடுக்கும். ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி அளவு வெங்காயத்தை கட் பண்ணி இது கூட சேர்த்து வதக்கிட்டு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பை சேர்த்துட்டு 5 காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கிறேன். உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாவை சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லா பொருளையுமே நல்லா நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு ஒரு பெரிய தக்காளியை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்து வதக்கிக்குவோம். இந்த சட்னிக்கு ஒரு சின்ன பீஸ் புளியையும் நம்ம சேர்த்து நம்ம வதக்கி அரைக்கிறப்ப அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் அதிக புளி சேர்க்க தேவையில்லை. ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு மட்டும் புளியை சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். லாஸ்ட்டாக 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவலை நம்ம சேர்த்துக்குவோம். இந்த தேங்காய் ஆப்ஷனல் தான். தேங்காய் இல்லாமலும் இந்த சட்னியை நம்ம அரைக்கலாம். தேங்காவை சேர்த்து அரைக்கிறப்ப அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்காவை சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கு பிறகு நல்லா ஆற வச்ச பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்குவோம். இந்த சட்னியை ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி சாப்பிட்றப்ப அதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கொரகொரப்பாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மாவை நம்ம தோசைகளாக ஊற்றி எடுத்துடலாம். இந்த மாதிரி தோசையாக ஊற்றிட்டு கொஞ்சம் நெய் இல்லைனா எண்ணெயை சேர்த்துட்டு ரொம்ப அதிகமாக நம்ம எண்ணெய் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தா போதும். இந்த ஒரு மூடியை போட்டு நல்லா குக் பண்ண வச்சுருவோம். 2 பக்கமும் நம்ம திருப்பி போட்டு நல்லா வெந்த பிறகு நம்ம எடுத்துடலாம். இப்போ ஒரு பக்கம் நல்லா வந்துருச்சு. நம்ம மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு இது மறுபக்கமும் திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சுட்டு இதை பிளேட்டுக்கு எடுத்து மாற்றிடலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது நம்ம குதிரைவாலியும் நம்ம சேர்த்து செய்கிறதுனால கிறிஸ்பியாகவும் அதே சமயம் நல்ல சாஃப்டாகவும் நமக்கு தோசை இருக்கும். இதை எடுத்து நம்ம இப்போ பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். இப்போ சூப்பராக டேஸ்டியாக குதிரைவாலி பெசரட்டும் கருப்பு உளுந்து கார சட்னி நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.